ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வலியை கொடுத்த ஒரு கதை இது. ஒரு சகோதரன் என்னிடம் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னான். அக்கா, எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், அப்புறம் நான் தான் கடைக்குட்டி. எல்லோருக்கும் செல்லம். அக்காவிற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. அண்ணனுக்கும் திருமணமாகி 1 குழந்தை உள்ளது. எனக்கும் திருமணமாகி 9 மாதங்கள் ஆகிவிட்டது. எனக்கு திருமணம் நடந்து முடிந்ததற்கு பின்புதான் என் அண்ணனும் அக்காவும் என்னை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். நான் எது சொன்னாலும் என்னை மட்டம் தட்டி கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். சில நாட்களுக்கு முன்பு என் அப்பா இறந்து விட்டார். நான் மிகவும் வருத்தத்தில் இருந்தேன். திடீரென என் அண்ணன் ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு வந்து என் அப்பா இறந்த இறுதி சடங்கு செய்ததிலிருந்து நோட்டில் கணக்கு எழுதி வைத்துள்ளான். இதை 3 பேருக்கும் பங்கு பிரித்து பணத்தை கொடுங்கள் என்றான். அப்பாவின் இறப்பிற்கு உண்டான செலவை கூட கணக்கு போட்டு பணம் கேட்பார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் என் பங்கின் பணத்தை என் அம்மாவிடம் கொடுத்து விட்டேன். இதில் என்ன கொடுமை என்றால், என் அப்பா இறந்தவுடனே என் அம்மா மாலை வாங்கி போட சொல்லியுள்ளார். அதற்கு கூட கணக்கில் வர வைத்து பணம் வாங்கியது தான் எனக்கு மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. பெற்றவர்களுக்கு செய்யும் கடைசி காரியத்திற்கு கூட இப்படி கணக்கு பார்க்கிறார்களே. இப்பொழுது கோயிலுக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்து என்ன பயன்? போங்களக்கா, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. இதை கூட விடுங்கள். ஒரு நாள் அப்படித்தான் நானும் என் அக்காவும் அவர்கள் 2 பிள்ளைகளை என் பைக்கில் கூட்டிக் கொண்டு எங்கள் உறவுக்கார பெண்ணின் திருமணத்திற்கு சென்றோம். எனக்கு திருமணமாகி 9 மாதங்கள் ஆகிவிட்டது என்று சொன்னேன் அல்லவா? அதனால் எனக்கு குழந்தை இல்லாததால் என் அக்கா குழந்தைகளை அதிகமாக விளையாடுவேன். அப்படி அந்த திருமண மண்டபத்தில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென சின்ன பெண் மிகவும் சேட்டை செய்து கொண்டே இருந்தாள். நான் உடனே திட்டினேன். அது அழுதுவிட்டது. நான் தூக்கி சமாதானம் பண்ணி கொண்டுதான் இருந்தேன். உடனே அக்கா விசுக்கென்று அந்த குழந்தையை பிடுங்கி கொண்டு அத்தனை பேருக்கும் முன்னாடி, உன் குழந்தையாய் இருந்தால் இப்படி பண்ணுவையா? நீ இப்படி இருக்க போய்தான் உனக்கு அந்த கடவுள் இன்னும் குழந்தை வரம் தரவில்லை. உன் குணத்திற்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படி என்று சாபம் விடுவது போல் பேசிவிட்டார். அது திருமணம் நடைபெறும் இடம் என்று கூட உணராமல் அவர் திட்டினார். உடனே நான் அழுது விட்டேன். ஆனால் என் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அதனால் தேம்பி அழ ஆரம்பித்தேன். என் அக்கா அன்று சொல்லிய வார்த்தை இன்று நினைத்தாலும் மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கும் என்று கூறினான். நான் அந்த சகோதரனுக்கு ஒன்று சொல்கிறேன். மனிதர்கள் இப்படித்தான் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் உங்கள் அக்கா அண்ணனை வெறுத்து விடாதீர்கள். உங்கள் அம்மாவிற்காவது நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை
நன்றாக செய்யுங்கள்.